உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அப்போ வேலையில் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா, யார் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் உண்மையாய் வேலை செய்கிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, அந்த உண்மையை கொடுக்கப்பட்டவைகளிலே நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்க. ஏன்னு சொன்னா, தேவனுடைய விருப்பம் அதுதான். எஸ்ஐயா 61:8 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, திருடிட்டு வந்து காணிக்கை போட்டா என்ன செய்ய மாட்டாரு? ஏமாத்திட்டு வந்து காணிக்கை போட்டா என்ன செய்ய மாட்டாரு? வீட்டுக்காரர் சட்டப்பையில இருந்து கேட்காம கொள்ளாம எடுத்துன்னு வந்து காணிக்கை போட்டா என்ன செய்ய மாட்டாரு? மனைவி பர்ஸ்ல இருந்து கொண்டு வந்து போட்டா என்ன செய்ய மாட்டாரு? இதெல்லாம் என்னதான்? இதெல்லாம் திருட்டு தான். இதெல்லாம் என்னது? கேட்காம எடுத்து. என்னப்பா சார், எங்க வீட்டுக்கார சட்டையில இருந்து நான் எடுக்காம யார் எடுப்பா? எடு, யார் வேணான்னா சொல்லிட்டு எடு, எடுத்துருக்கேன்னு சொல்லு. அந்த காசை நம்பி எங்காவது போய் கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டு உட்காந்துட்டு பையில கை விட்டா ஒன்றும் இல்லைன்னா கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன்னு சொல்றார். அப்போ நீ செய்கிற வேலை எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட வேலை செய்கிற அந்த வேலையிலே உண்மை இருக்கிறதா? அது விளைவுகள். ஏன்னா தேவனாலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்ப. அப்போ எதை ஆசீர்வதிப்பா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளை பொருளினாலே அல்ல, ஒரு உண்மை உள்ள வேலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேலையிலே உண்மை, அதனுடைய விளைவுகளிலே உண்மை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உழைத்துக் கொண்டே இருக்கிறேன், விளைவுகள் இல்லப்பா சார், நாளெல்லாம் நான் என்ன செய்யறேன்? உழைக்கிறேன், நாளெல்லாம் பிரயாசப்படுகிறேன். என்ன வேலை செய்யறாரு? இன்னைக்கு பாருங்க, தடை பண்ணப்பட வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆன்லைன்ல உட்காந்து நாளெல்லாம் ரம்மி ஆடிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து, நாளெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வாதமா இருப்பியா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? உன்னுடைய வேலை, உன்னுடைய காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா? சொல்லுகிறார், நான் நியாயத்தை விரும்பி அநியாயமாய் சம்பாதிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊரை ஏமாத்தி, ஆட்களை ஏமாத்தி, பலவீனனை ஏமாத்தி, அறியாத ஜனங்களை ஏமாற்றி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் ஆசீர்வாதமாய் வராது. தேவன் அதை விரும்புகிறது இல்லை. ஏன்னா எதை விரும்புகிறாரா? உண்மை. மத்தேயு 25:23 சொல்லுகிறது, அவனுடைய எஜமானன் அவனை பார்த்து, நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த. எதுல?